நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பாலத்தில் அமர்ந்திருந்த இளைஞரை சுத்து போட்டு வெட்ட பாய்ந்த கும்பல். சமாதானம் செய்ய சென்ற தந்தையை கொடூரமாக வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது எதிர்வீட்டுக்காரன் என தகவல். காவல் நிலையத்தில் சரணடைந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. முதியவரை வெட்டி கொன்றது ஏன், நடந்தது என்ன? வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பாலத்துல உட்கார்ந்து இருந்திருக்காரு இளைஞர் விவேக். அப்போ திடீர்னு அங்க வந்த 4 பேர் கொண்ட கும்பல் விவேக்க வெட்ட பாஞ்சிருக்காங்க. இத பார்த்து பயந்து போன விவேக் வீட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டார். அந்த நேரத்துல விவேக்கோட அப்பா மூர்த்தி அந்த கும்பலை தடுத்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கார். அப்போ விவேக் மேல இருந்த கோபம் அப்படியே முதியவர் மூர்த்தி மேல திரும்பி இருக்கு. இதனால மூர்த்திய சரமாரியா அங்கேயே வெட்டி போட்ட கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. மூர்த்தி சடலமா கிடந்ததை பார்த்து அவரோட மனைவி, மகன், சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் கத்தி கதறி அழுதுருக்காங்க. இதுக்கடையில நடுக்காவிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன 3 பேரு, சார் நாங்க தான் மூர்த்தியை வெட்டி கொன்னோம்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சப்பதான் இந்த கொலைக்கான முழு காரணமும் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அல்சக்குடி கிராமத்தை சேர்ந்த மூர்த்தியோட மகன் விவேக். விவசாய கூலி தொழிலாளியான விவேக்கிற்கு கல்யாணம் ஆகல. இவரோட எதிர் வீட்டுல அருண்குமார்ங்கிற நபரு வசிச்சுட்டு இருக்கார். இவருக்கு கல்யாணமாகி கௌசல்யாங்கிற மனைவி இருக்காங்க. குடும்ப கஷ்டத்துக்காக அருண் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நல்லபடியா வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை மாசம் மனைவிக்கு அனுப்பி வந்தார். இதுக்கடையில எதிர் வீட்டுல இருந்த விவேக் கௌசல்யா கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச 2 பேரும் அதுக்கடுத்து க்ளோஸா பழகவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. விவேக்கோட நடவடிக்கைகளையும் கௌசல்யாவோட நடவடிக்கைகளையும் நோட் பண்ண சொந்தக்காரங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனா 2 பேருமே அதை கேட்கிற மாதிரி தெரியல. இதுக்கடையில 3 மாசம் கழிச்சு அருண்குமார் லீவுக்காக சொந்த ஊருக்கு திரும்பி இருக்காரு. அப்போ மனைவி அடிக்கடி யார்கிட்டயோ போன் பேசுனதை நோட் பண்ண அருண்குமார் அவங்க கிட்ட இருந்த செல்போனை பிடுங்கி பார்த்திருக்காரு. அப்போ கௌசல்யா விவேக் கூட அடிக்கடி பேசி இருந்ததை பார்த்த அருண்குமார் கடும் கோபத்துக்கு உள்ளாகி இருக்கார். உனக்காக கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு போடுறேன், ஆனா நீ இங்க எவன் கூடவோ பழகிட்டு இருக்கியா, உன்னால என் மானமே போயிருச்சு, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு மிரட்டி இருக்காரு. அதே மாதிரி விவேக்கோட வீட்டுக்கும் போயிட்டு மிரட்டி இருக்காரு அருண்குமார். அப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. ஆனா 2 பேரும் அருண்குமாரோட பேச்ச கேட்கிற மாதிரி தெரியல. இதனால அருண்குமார் தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விவேக்க கொலை செய்ய திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு விவேக் வீட்டுக்கு பக்கத்துல உள்ள பாலத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அங்க வந்த அருண்குமார், தமிழரசன், முத்தமிழ் செல்வன், பாலசுப்ரமணியன் அவரை சுத்து போட்டு வெட்ட பாஞ்சிருக்காங்க. அப்போ சுதாரிச்சுக்கிட்ட விவேக் தன்னோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டார். விவேக்கோட அம்மா கதவை அடைச்சிட்டாங்க. அந்த நேரத்துல சமாதானம் பேச விவேக்கோட அப்பா மூர்த்தி வந்திருக்கார். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், இப்ப திரும்பி போயிருங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு உன்னை வெட்டுனா உன் மகன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவான்னு சொன்ன கும்பல் மூர்த்திய சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச மூர்த்தி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டார். அதுக்கடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. மறுநாள் முத்தமிழ் செல்வன், தமிழரசன், பாலசுப்ரமணியன்கிற 3 பேரு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண் அடைஞ்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற அருண்குமார போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் நின்று இளம் பெண்ணுடன் வாக்குவாதம் செய்த இளைஞர் கண்ணுமைக்கும் நேரத்தில் இளம் பெண்ணின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொன்ற கொடூரம். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளியை கைது செய்த போலீஸ்.
இளம் பெண்ணை கொலை செய்த நபர் யார்? நடந்தது என்ன? பாடசா கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க காந்தாராவுங்கிற நபரோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க காந்தாராவோட மகள் பவித்ரா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து பவித்ராவை கொலை செஞ்சது யாருன்னு அவங்களோட தாய் லட்சுமி கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு என் கணவரோட அக்கா மகன் உமாசங்கர் தான் என் மகனை கொன்னுட்டான்னு சொல்லி அழுது இருக்காங்க. இது மூலமா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை பத்தி தீவிர விசாரணையில இறங்கினாங்க. ஆந்திராவில் உள்ள ஸ்ரீகாக்குளம் பாடசா கிராமத்தை சேர்ந்த காந்தாராவுக்கு லட்சுமிங்கிற மனைவியும் 19 வயசுல பவித்ரா உள்ளிட்ட 2 மகள்கள் இருக்காங்க. காந்தாராவ் வேலை விஷயமா குடும்பத்தோட ஹைதராபாத்ல குடியேறிட்டார். இவரோட அக்கா மகனான உமாசங்கர் டைல்ஸ் ஓட்டுற வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. பவித்ராவுக்கு 19 வயசு ஆனதால அவங்களோட முறை பையன் உமாசங்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பெற்றோர் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில உமாசங்கர் வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையாகிட்டார். ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து அடிக்கடி மது குடிக்க போறது, போதையில வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறதுன்னு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட காந்தாராவ் உமாசங்கருக்கு தன்னோட பெண்ணை கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்கார். இதனால கடும் கோபமான உமாசங்கர் காந்தாராவுக்கு போன் பண்ணி, இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருக்கேன், கரெக்டா வேலைக்கு போறேன், இனிமே மது குடிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு காந்தாராவ், உன்னை ரொம்ப நல்ல பையன்னு நினைச்சுதான் என் பொண்ணை கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீ இப்படி குடிச்சிட்டு ஊதாரியா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு. அதனால இந்த கல்யாண பேச்சை இத்தோட நிப்பாட்டிக்கோன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கடுத்து காந்தாராவ் தன்னோட மகளுக்கு வேறொரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உமாசங்கர் காந்தாராவுக்கு போன் பண்ணி சண்டை போட்டு இருக்கார். ஆனா காந்தாராவ் கல்யாணத்துக்கு தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்திருக்கார். இதனால மன உளைச்சலுக்கு ஆளான உமாசங்கர் தனக்கு கிடைக்காத பவித்ரா வேற யாருக்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்கள கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு பவித்ராவும் அவங்க அம்மா லட்சுமியும் மட்டும் வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பவித்ராவோட வீட்டுக்கு போன உமாசங்கர் வீட்டு வாசல்ல நின்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்கார். பவித்ராவோட அம்மா வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச உமாசங்கர் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பவித்ராவோட கழுத்தை அறுத்து கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் லட்சுமி மூலமா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தலைமறைவாக இருந்த உமாசங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேம்பாலத்திற்கு அடியில் சாக்கு மூட்டைக்குள் அழுகிய நிலையில் கிடந்த பெண் சடலம். புகாரின் அடிப்படையில் சடலத்தை அடையாளம் கண்ட போலீஸ் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளியை பிடித்து விசாரணை. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பெண் கொலை செய்யப்பட்டது அம்பலம். கொலை செய்யப்பட்டு கிடந்த பெண் யார்? கொலையாளிக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையே என்ன தொடர்பு? நடந்தது என்ன? டிசம்பர் 5ஆம் தேதி உருவையாறு மேம்பாலம் வழியா வாகனங்கள் போறதும் வர்றதுமா இருந்திருக்கு. ஒரு சிலர் அந்த வழியா நடந்து போயிட்டும் இருந்திருக்காங்க. அப்போ மேம்பாலத்துக்கு அடியில சாக்கு மூட்டை ஒண்ணு கிடந்திருக்கு. சாக்கு மூட்டையில ரத்தம் படிஞ்சு போய் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் சாக்கு மூட்டை கிட்ட போயிட்டு மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதை திறந்து பார்த்திருக்காங்க. அதுல 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தங்களோட சடலம் அழுகிய நிலையில கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. இதுக்கடையில ஒருத்தர் தன்னோட தங்கச்சி தமிழ்ச்செல்வியை காணலன்னு காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தார். சாக்கு மூட்டையில உயிரிழந்து கிடந்த பெண் தமிழ்ச்செல்வியா இருக்குமோன்னு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அந்த புகார்தாரரை கூப்பிட்டு போயிட்டு சடலத்தை அடையாளம் காட்டியிருக்காங்க. அதுலதான் சடலமா கிடந்தது தமிழ்செல்விங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தமிழ்செல்வி கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கொலையாளியை கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. முதல்ல தமிழ்ச்செல்வியோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவங்களுக்கு யார் அடிக்கடி போன் பண்ணியிருக்கா, யாருக்கிட்ட இருந்து லாஸ்ட் கால் வந்திருக்குன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல தமிழ்செல்விக்கு லாஸ்டா கால் பண்ணது ஐயப்பன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அவரு தலைமறைவா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுபடி பக்கத்து கிராமத்துல பதுங்கி இருந்த ஐயப்பனை பிடிச்ச போலீஸ் கொலைக்கான காரணம் பத்தி விசாரிச்சிருக்காங்க. புதுச்சேரி வில்லியனூர் பழைய தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பனுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கு. இவரு பர்னிச்சர் கடை வச்சிருக்காரு. இவர் கடைக்கு அடிக்கடி தமிழ்ச்செல்விங்கிற பெண் பர்னிச்சர் பொருட்களை வாங்க வந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை வீட்டுக்கு கூட கொடுக்காத ஐயப்பன் அந்த பணத்தை எல்லாம் காதலி தமிழ்செல்விக்காக இஷ்டத்துக்கு செலவு பண்ணி இருக்காரு. தமிழ்செல்வி கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறது, அவங்கள அடிக்கடி வெளியில கூப்பிட்டு போறதுமா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்செல்வி அடிக்கடி ஐயப்பன் கிட்ட இருந்து ஏதேதோ காரணம் சொல்லி அதிக பணத்தை வாங்கினதாகவும் கூறப்படுது. இதுக்கடையில ஐயப்பனுக்கு திடீர்னு பண தேவை ஏற்பட்டிருக்கு. அப்போ தமிழ்செல்விய தொடர்பு கொண்ட ஐயப்பன் எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கார். அதுக்கு தமிழ்செல்வி என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ கொடுத்த பணத்தை எல்லாம் என்னால திருப்பி தர முடியாதுன்னு திமிராவும் பேசியிருக்காங்க. அப்ப ஐயப்பன் நீ கஷ்டம்னு காசு கேட்ட நேரத்துல உனக்காக நான் பணத்தை கொடுத்தேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ எதுக்கு பணத்தை தர அப்போ இத்தனை நாளா நீ என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்டு சண்டை போட்டு இருக்காரு. அதுக்கு தமிழ்செல்வி நீ என்ன வேணும்னாலும் புலம்பிக்கோ, ஆனா உன்னோட பணத்தை நான் திருப்பி தரமாட்டேன்னு விடாப்பிடியா சொல்லி இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்ப தமிழ்செல்வி ஐயப்பனை தகாத வார்த்தைகளால திட்டினதா கூறப்படுது. 5ஆம் தேதி வேலை விஷயமா வெளியில போன தமிழ்செல்விக்கு போன் பண்ண ஐயப்பன் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உருவையாறு மேம்பாலத்துக்கு வந்துருன்னு சொல்லி இருக்காரு. அவர் பேச்ச கேட்டு அங்க போன தமிழ்செல்வி கிட்ட ஐயப்பன் மறுபடியும் பணத்தை கேட்டு வாக்குவாதம் பண்ணி இருக்கார். அப்ப கோபத்தோட உச்சத்துக்கே போன ஐயப்பன் தமிழ்செல்விய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு சடலத்தை சாக்கு மூட்டையில கட்டி அங்கேயே போட்டுட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை வச்சு ஐயப்பன் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. பாறையில் நிர்வாண கோலத்தில் உயிரிழந்து கிடந்த இளைஞர், தங்கையின் கணவர் உட்பட 4 பேர் சேர்ந்து இளைஞரை கொலை செய்த பயங்கரம். உறவினர்களே இளைஞரை அடித்து கொன்று பாறையில் போட்டது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? தீரன் பாண்டியனுக்கு அவரோட உறவுக்கார தம்பி நைட் 8 மணிக்கு போன் பண்ணி இருக்கார். 4 முறை போன் பண்ணியும் எடுக்காத தீரன் பாண்டியன் 5ஆவது முறை போனை அட்டன் பண்ணி என்னைய சுப்பிரமணியனும் அவரோட நண்பர்களும் கடத்தி வச்சிருக்காங்க, எப்படியாவது வந்து காப்பாத்துங்கன்னு அழுது இருக்கார். எந்த பகுதியில கடத்தி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் கூட இருக்காங்கன்னு கேட்கறதுக்குள்ள தீரன் பாண்டியனோட போன் கட் ஆகிருச்சு. அதனால மறுபடியும் கூப்பிட்டிருக்காரு தீரன் பாண்டியனோட தம்பி. அப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அடுத்து தீரன் பாண்டியனோட உறவினர்கள் அன்னவாசல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணி தீரன் பாண்டியனை தேடுற வேளையில இறங்கியிருக்காங்க போலீசார்.
இதுக்கு மத்தியில இடையன்பாறை பக்கம் இயற்கை உபாதை கழிக்க போன கிராம மக்கள் ஒரு இளைஞர் நிர்வாண கோலத்துல சடலமா கிடக்கிறதா போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தீரன் பாண்டியன் கடத்தப்பட்டிருக்கிறதா புதுக்கோட்டை மாவட்டத்துல உள்ள எல்லா ஸ்டேஷன்களுக்கும் முன்கூட்டியே தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறதால தகவல் தெரிஞ்சு இடையன்பாறைக்கு வந்த அன்னவாசல் போலீசார் சடலத்தை போட்டோ எடுத்து தீரன் பாண்டியனோட தம்பிக்கு அனுப்பி இருக்காங்க. அப்பதான் இடையன்பாறையில சடலமா கிடந்தது தீரன் பாண்டியன் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கு பிறகு தீரன் பாண்டியனோட ஊர்க்காரங்க கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பக்கத்துல மேட்டுப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தீரன் பாண்டியன். இவரோட தங்கச்சிய சக்திவேலுங்கிறவரு கல்யாணம் பண்ணி இருக்கார். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த தீரன் பாண்டியன் சில மாசங்களுக்கு முன்னால சொந்த ஊருக்கு வந்திருக்கார். அதுக்கு பிறகு தன்னோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போன தீரன் பாண்டியன் சக்திவேலோட அண்ணன் பாலசுப்ரமணியனோட மனைவி கிட்ட சாதாரணமா பேசி இருக்கார். அவங்க கிட்ட செல்போன் நம்பரை வாங்கின தீரன் பாண்டியன் தினமும் பேசுறது, வீடியோ கால் பண்றது, தங்கச்சிய பார்க்க வர்றேன் அப்படிங்கிற பேர்ல பாலசுப்ரமணியனோட மனைவிய பாக்குறதுன்னு இருந்திருக்கார். அதை கவனிச்ச தீரன் பாண்டியனோட தங்கச்சி, நான் உனக்கு தங்கச்சினா பாலசுப்ரமணியனோட மனைவியும் உனக்கு தங்கச்சி தான், அதனால அவங்க கிட்ட பேசி பழகுற வேலை வேண்டாம்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனா அத காது கொடுத்து கேட்காத தீரன் பாண்டியனும் பாலசுப்ரமணியனோட மனைவியும் நெருங்கி பழகி இருக்காங்க. அதனால அவங்களோட தகாத உறவு ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு. அடுத்து ஊர்ல பஞ்சாயத்து கூட்டி நியாயம் கேட்டிருக்காரு பாலசுப்ரமணியன். அப்படியும் 2 பேரும் தகாத உறவை கைவிடுற மாதிரி தெரியல. அதுக்கு பிறகு மனைவியை டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்திருக்காரு பாலசுப்ரமணியன். அதனால பாலசுப்ரமணியனை பிரிஞ்ச அவங்க மனைவி குழந்தைகள் 2 பேரையும் கணவர்கிட்ட விட்டுட்டு சென்னைக்கு போய் அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அது தீரன் பாண்டியனுக்கு இன்னும் வசதியா போச்சு. சென்னைக்கு போய் பாலசுப்ரமணியனோட மனைவி கூட சுத்துறது, தங்குறதுன்னு இருந்திருக்காரு. அப்படி ஒன்னா சுத்துறப்ப போட்டோ எடுத்து அத பாலசுப்ரமணியனுக்கும் சக்திவேலுவுக்கும் அனுப்பி இருக்காரு தீரன் பாண்டியன். அது வரைக்கும் டிவோர்ஸ் பண்ணிட்டு விலகிடலாம்னு நினைச்ச பாலசுப்ரமணியன் அப்பத்தான் மிருகமாகவே மாறி இருக்காரு. உறவு முறை மீறி ஊர் சுத்துறதே தப்பு, அதுல போட்டோக்களையும் அனுப்பி வெறுப்பேத்துற இவனை இனி விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இருக்காரு பாலசுப்ரமணியன். இதுக்கு மத்தியில தான் தானா வந்து சிக்கி இருக்காரு தீரன் பாண்டியன். டாஸ்மாக் கடை பக்கத்துல நின்னு பாலசுப்ரமணியன், சக்திவேல், நவீன், மதியழகன் 4 பேரும் மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த தீரன் பாண்டியன் கிட்ட மது குடிச்சுக்கிட்டே பிரச்சனைய பேசி முடிக்கலாம்னு சொல்லி 4 பேரும் சேர்ந்து பைக்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் தீரன் பாண்டியனுக்கு அவரோட உறவுக்கார தம்பி ஒருத்தர் கால் பண்ணி இருக்கார். பாலசுப்ரமணியன் தன்னை கடத்திட்டதா சொன்னதும் தீரன் பாண்டியனோட செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. இடையன்பாறையில நிர்வாண கோலத்துல சடலமா கிடந்த தீரன் பாண்டியனோட உடம்புல 16 இடங்கள்ல காயங்கள் இருந்திருக்கு. அந்த காயங்கள்ல இருந்து வெளியேறின ரத்தம் தான் தீரன் பாண்டியன் கட்டியிருந்த லுங்கிய ரத்த கரையா மாத்தி இருக்கு. அதோட பைக்ல இருந்து தரதரன்னு இழுத்துட்டு போனா ஏற்படுற காய மாதிரி தீரன் பாண்டியனோட கால்ல உராய்வும் இருந்திருக்கு. ஆயுதத்தால தாக்கி கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கலாம்னு சொல்ற போலீசார் பாலசுப்ரமணியன், சக்திவேல், நவீன், மதியழகன் 4 பேரும் சிக்கினாத்தான் தீரன் பாண்டியனை எப்படி கொன்னாங்கன்னு முழுமையா தெரிய வரும். மேட்ரிமோனி மூலம் ஆசிரியை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றிய ரோமியோ ஏற்கனவே 2 மனைவிகள் 3 பிள்ளைகள் உள்ள நிலையில் இளம் பெண்களை கல்யாண வலையில் விரித்து ஐபோன், பைக் மற்றும் லட்சங்களை சுருட்டிய டிரைவர் ரோமியோவின் திருட்டு வேளை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கல்யாணராமன் சிக்கினாரா? பின்னணி என்ன? விழுப்புரத்தை சேர்ந்த 28 வயசான ஒரு இளம்பெண் திண்டிவனம் எஸ்பி அலுவலகத்துக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சென்னை பூந்தமல்லியை சேர்ந்த அருள்மொழிங்கிற நபர் மேட்ரிமோனி மூலமா பேசி தன்னை திருமணம் பண்ணிக்கிறதா சொன்னதாகவும் ஒரு ஸ்கூட்டி, ஐபோன், ஜிபே மூலமா ரூபாய் 12 லட்சம் வாங்கினதாகவும் சொன்ன அந்த பொண்ணு கடைசியில அருள்மொழி தன்னை ஏமாத்திட்டதாகவும் சொல்லி இருக்காங்க. மேலும் அருள்மொழியோட செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதா சொல்லி இருக்காங்க அந்த இளம்பெண்.
அடுத்து அந்த பெண்கிட்ட இருந்து செல்போன் நம்பரை வாங்கி சைபர் கிரைம் போலீஸ் உதவியோட விசாரணையில இறங்கி இருக்காங்க. அதுல அருள்மொழி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்ச போலீசார் அவரை கைது பண்ணி மயிலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அருள்மொழி கல்யாண ராமன் அப்படிங்கிற விவரமே தெரிய வந்திருக்கு. 2 மனைவிகள் 3 பிள்ளைகள்னு டபுள் குடும்பத்தோட இருந்த அருள்மொழி திருமண வரன் தேடுற பெண்களை மேட்ரிமோனி மூலமா குறிவச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. டிரைவரா வேலை பார்த்த அருள்மொழி தான் என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்றதா பொய் சொல்லித்தான் பெண்களுக்கு வலை விரிச்சிருக்கார். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி டபுள் குடும்ப விவகாரத்தை மூடி மறைச்சு 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்தின அருள்மொழி அந்த பெண்கள் கிட்ட இருந்து கறக்கிற வர பணத்தை கறந்துட்டு அடுத்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடுவார். ஏமாந்த பெண்கள் என்ன பண்றது, அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் விழுப்புரத்தை சேர்ந்த பொண்ணுகிட்டையும் தன்னோட வேலையை காட்டியிருக்காரு அருள்மொழி. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வண்டியா புருடாவிட்ட அருள்மொழி அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு புது பைக்கையும் வாங்கி இருக்கார். அதே மாதிரி ஒரு ஐபோனையும் ஜிபே மூலமா 12 லட்சத்தையும் வாங்கி இருக்கார். இத்தனையும் வாங்கிட்டு செல்போனை அருள்மொழி சுவிட்ச் ஆஃப் பண்ணினதும் உஷாரான அந்த பொண்ணு பைக்கோட நம்பரை வச்சு விவரமா OLXல செக் பண்ணி இருக்காங்க. அப்போ அந்த பைக்கை தொண்டியை சேர்ந்த ஒருத்தருக்கு அருள்மொழி வித்தது தெரிஞ்சிருக்கு. அந்த வண்டியை கைப்பற்றின போலீசார் அருள்மொழி கிட்ட இருந்து ஐபோனையும் மீட்டு இருக்காங்க. எத்தனை பெண்களை அருள்மொழி ஏமாத்திருக்காரு, அவரால ஏமாந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஊருன்னு விசாரணையில இறங்கி இருக்க போலீசார் ஏமாந்த பெண்கள் மயிலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுக்கலாம், ரகசியம் பாதுகாக்கப்படும்னு சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.